ஜேர்மன்ல தமிழெட்டு திருவிழா அங்க போனா நெறைய தமிழ் சாப்பாடு, ரொம்ப ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்ன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நாங்க போன இடம் தான் ஜேர்மன்ல டோட்முண்ட்ன்ற ஒரு இடம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துல 3 நாளைக்கு வந்து ஒரு தரம் ரொம்ப நல்லா விழா எடுப்பாங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டமா இருக்கும் தமிழட்ட. கூட இவ்வளவு சாப்பாடு கடைகள் இருந்திருக்காது. அந்த அளவு சாப்பாடு கடை, சிற்றுண்டி கடைகள் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதோட வந்து ஸ்ரீலங்கா காஃபியும் வந்து ரொம்ப நல்லா யாழ்ப்பாணத்து காஃபிய போட்டிருந்தாங்க. அதோட வந்து நாங்க இப்ப இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரி கேட்டரிங்ன்னு சொல்லி, அவங்கள்ட்ட வந்து நெத்தலி புட்டுக்கொத்தும், ஆட்டிறைச்சியும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி என்று அதில வந்து ஒரு போர்ஷன் எடுத்துட்டு ரொம்ப நல்ல அனுசரிப்பு. பாருங்க ஆட்டிறைச்சி எல்லாம் இவ்வளோ மனமா போட்டு தந்திருக்காங்க. அந்த வெல்லமா புட்டுக்கும், நெத்தலி பொரியல், அதோட சேர்ந்து ஆட்டிறைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பொரிச்ச நெத்தலி பொரியலுக்கும், புட்டுக்கும், ஆட்டிறைச்சியும் வந்து சூப்பரா இருந்தது. இதோட வந்து அண்ணா எங்கள்ட்ட தம் பிரியாணி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையா திறந்த உடனே பாருங்க இவ்வளவு ஆவி பறக்குது. ஸோ இப்படி ஆவி பறக்கிற பிரியாணிய விட்டுட்டு போறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதிலேயும் ஒரு போர்ஷன போடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, அழகா எடுத்து இப்படி தட்டி போடுறாங்கன்னு பாருங்க. அந்த சூட்டுக்கும், வாசத்துக்குமே சாப்பிடணும் போல தூக்கும். அப்படி இருந்தது அந்த தம் பிரியாணி. உடனே தம் போட்டு அந்த சட்டியில இறக்கியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்களும் இங்க போனீங்கன்னு சொன்னா, இவங்கட்ட தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. சரி அதுக்கு வந்து எலும்போடு தான் இறைச்சி எல்லாம் போடுறாங்க. அதான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். காஜு, நெய் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. அதிலேயும் அந்த கடைக்கார அக்கா இந்த சந்தோஷத்த பாருங்க. நம்ம பண்ண பிரியாணிய சந்தோஷமா சாப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட சந்தோஷம் போலயே அந்த சாப்பாடு நல்லா இருந்தது. நீங்களும் டோட்முண்ட் போனா இந்த தமிழர் திருவிழாக்கு போய் விதம் விதமான சாப்பாடெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க.